கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாளை உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. மறுபடியுமாய் நான் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 4ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தையை பாருங்க. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. மிகுந்த அன்பு, கொஞ்சம் அன்பு இல்லை, மிகுந்த அன்பு. மோர் லவ், மோர் லவ், மிகுந்த அன்பு. அது பாருங்க, இந்த உலகத்தில் அன்பு தான் சகலமும். அன்பு தான். எல்லாரும் சொல்ல அன்பு தான் எல்லாமே, அன்பு தான் எல்லாமே, அன்பு தான் எல்லாமே. இயேசு கூட சொல்றாரு பாரு, மிகுந்த அன்பினாலே அவர் உங்களை தேர்ந்தெடுத்தாராம். நீங்க இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை நேசிச்சாருங்க. நீங்க இன்னைக்கு பூமியில இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய அன்பு தான். யோசிச்சு பாருங்க, அன்பு எல்லாரிடத்துல இருக்கிறதுங்க. கொடிய மிருகங்கள் இடத்துல, விஷங்கள் நிறைந்த மிருகங்களோடு கூட அன்பை கண்டுனா பாம்பை கண்டா படையே நடுங்கும் என்று சொல்லுவார்கள். ஆனா பாருங்க, அந்த பாம்பு கூட அன்பினாலே கவரப்படுகிறது. காட்டிற்கே ராஜா, எல்லா மிருகங்களையும் கொன்று சாப்பிடுகிற அவ்வளவு பயங்கரமான வலிமை பிடித்த ஒரு மிருகம். ஆனா அன்பு காட்டினா சிங்கம் கூட அப்படியே கஞ்சி குழாவுறாங்க. நான் பார்த்த ஒரு தொலைக்காட்சியிலே சிங்கத்தோடு கூட அவன் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான், விளையாடி கொண்டிருக்கிறான். அன்புங்க, அன்பு, எல்லாம் அன்பு. எல்லாவற்றிலும் அன்பு இருக்கிறது. கூட பிறந்தவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மேலே காட்டுறதுக்கு பேர் அன்புங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மிகுந்த அன்பினாலே. மிகுந்த அன்பு, மிகுந்த அன்பு. அந்த வார்த்தை மோர் லவ். கொஞ்சம் அன்புனால் அல்ல, அளவு 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 நிர்ணயிக்கப்பட்ட அன்பு அல்ல, மிகுந்த, கணக்கில் அடங்காத, எண்ணிக்கைக்கு அடங்காத, எண்ண முடியாத, யூகிக்க முடியாத அன்புங்க. அந்த அன்பு இயேசுவின் அன்புங்க. அந்த அன்பு இயேசுவின் அன்புங்க. அந்த அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. இன்றைக்கு அந்த ட்ரூ லவ், the மோர் லவ், மிகுந்த அன்பினாலே என்கிற வார்த்தையை தான் நாம் கவனிக்க போகிறோம். மிகுந்த அன்பினாலே. ஒரு சில சம்பவங்கள் மூலியமாக உங்களுக்கு நான் அதை காட்ட விரும்புகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நமக்கு நன்றாய் பரிச்சயமான ஒரு சம்பவம் அங்கே உண்டு. 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இயேசு சொல்றாரு பாருங்க, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போறான். ஒருத்தன் டிராவல் பண்ணி போறான். எருசலேம் இருந்து எரிகோவுக்கு டிராவல் பண்ணி போறான். இந்த நாட்கள்னா பரவாயில்ல, அந்த நாட்களில் டிராவல்னா கழுதைகள் மேலே, ஒட்டகங்கள் மேலே தான் போவாங்க. இவன் கழுதைகள் மேலே போகிறான். நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு தேவையான உணவுப் பொருட்கள் மற்ற எல்லா காரியங்களும் எடுத்துக்கொண்டவனாய் இவன் புறப்பட்டு போகிறான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் இந்த நாட்கள் மாதிரி இல்லை. அந்த இடத்துல மலைகள் நிறைந்த ஒரு இடம், வனாந்தரமான ஒரு இடத்தின் வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளான காலங்களிலே அவன் போய்கொண்டிருக்கிறான். தன்னுடைய எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராய் அவன் போய்கொண்டு அந்த பிரயாணத்திலே கள்ளர்கள் மிகுந்த அந்த இடத்திற்கு நேராய் அவன் போகிறான். அங்கே கள்ளர்கள் இருக்கா என்பதை அவன் அறியாததினாலே அவன் அந்த இடத்துக்கு போகிறான். வசனம் சொல்லுது பாருங்க, கள்ளர் கையில் அகப்பட்டான், திருடர்கிட்ட மாட்டிக்கிட்டான். வசனம் மாட்டின உடனே கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, ட்ரெஸ்ஸை எல்லாம் ஃபஸ்ட்டு உறிஞ்சுக்கிட்டாங்களாம். பாருங்க, திருடன் ட்ரெஸ்ஸை கூடையா விட வைக்க மாட்டான்.
ட்ரெஸ்ஸை கூட விட்டு வைக்காம வாங்குறான்னா அவன் ட்ரெஸ் எவ்வளவு காஸ்ட்லின்னு பாருங்க. அங்கே ஒருவேளை அவன் பட்டு வேஷ்டி சட்டை கட்டிருந்தானோ இல்லை பட்டு சட்டை போட்டிருந்தானோ தெரியலைங்க. இங்கே விலை உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை அவன் போட்டிருக்க வேண்டும். அதனாலதான் வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கொண்டா அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை எல்லாம் கொண்டு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு அவன் கொண்டு போயிருப்பான் பாருங்க. பிரயாணத்தில் மாற்றிக்கொள்வதற்காக மாற்று வஸ்திரங்களை வச்சிருந்தான். அதையும் அவன் வாங்கி கொண்டு அந்த கல்லர்களை வாங்கி கொண்டு அடுத்த வசனம் பாருங்க, அவனை வஸ்திரங்களை உருந்து கொண்டு அவனை காயப்படுத்தி தன் கைகளில் கொண்டு வந்த பொருட்களினாலே அவனை காயப்படுத்துறாங்க. அவனுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, பொருட்களை வாங்கிட்டாங்க, கழுதைகளை வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. இவன் வாங்காதீங்கன்னு இந்த மனுஷன் அழுது கொண்டு கத்தி கொண்டு இருக்கிறான். அதையெல்லாம் பொருட்படுத்தாத அந்த கள்ளர்கள் அவனை அடித்து துன்புறுத்தி அவனை காயப்படுத்துகிறார்கள். உடைந்து போகிறான். சரீரம் முழுவதும் காயம், சரீரம் முழுவதும் ரத்த வெள்ளமாய் மிதந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வதென்று தவிக்க காப்பாற்ற ஒருவர் இல்லை. அங்கு அவனை மீட்டெடுக்க ஒருவரும் இல்லை. அவனை சூழ்நிலையை புரிந்து கொள்ள ஒருவரும் அந்த சைடு வரல. எல்லாரும் அவனு கிட்டத்தட்ட 4-5 கல்லர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவனை போட்டு அடித்து நொறுக்கிறாங்க. சரீரம் முழுவதும் காயம். சரீரத்தில் காயம் இல்லாத ஏரியாவே இல்லை, காயம் இல்லாத பகுதியே இல்லை. அவன் அடுக்கந்து வேதனையா இருக்கிறான். எல்லா இடத்துலையும் சரீரத்தில் காயப்பட்டு வசனம் சொல்லுது, அவனை காயப்படுத்திட்டு குற்றுயிரா விட்ட போயிட்டாங்க. அப்படின்னா இதுக்கு மேல இவன் பொழைக்க மாட்டான்டா, இதுக்கு மேல இவன் பொழைக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க. குற்றுயிரா சொல்லுவாங்க பாருங்க, குற்றுயிரா. உசுறு கொஞ்சம் உசுறு தான் இருக்குது. நம்ம பாஷையில் சொன்னா கொஞ்சம் உசுறு தான் இருக்குது. ரத்தம் அப்படியே சரீரத்துல எல்லாம் ரத்தம். அவன் இருக்கிற இடம்லாம் அப்படியே ரத்தம். அப்படியே சரீரம் முழுவதும் ரத்த வெள்ளத்தில் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கத்தி கொண்டிருக்கிறா. வாய் மட்டும் முழுங்கி கொண்டிருக்கிறது. உடம்புள்ள ரத்த வெள்ளத்தில் அப்படியே விழுந்து கிடக்கிறா. ஐயோ, வலி ஒரு பக்கம், வலியில் ஒரு பக்கம். அப்படியே அந்த மண்ணெல்லாம் அந்த காய்த்து மேலே பட எரிச்சல் பொறுக்க முடியல. அப்படியே உடல் எல்லாம் எரியுகிறது. ஐயோ, காப்பாற்ற முடியல, கத்த முடியல. ஏன்னா ரத்தத்தை சரீரத்தில் ரத்தமெல்லாம் போய்விட்டது. குற்றுராய் முணங்கிட்டே இருக்கிறான். காப்பாற்றுங்க முணங்கி கொண்டிருக்கிறான். அன்பு தேவ ஜனமே, அன்றைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே காயம், சரீரத்திலே ரத்தமாய் வந்து வெளிக்கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு கூட என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் இருதயத்தில் ஏராளமான காயம் உண்டு. இருதயத்தில் மனதில் ஏராளமான மன காயங்கள் உண்டு. வார்த்தையினால் காயப்படுத்தியிருப்பார்கள், உதாசனப்படுத்தி, அவமானப்படுத்தி, நிந்தைப்படுத்தி, நீங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லி வார்த்தையினாலே உங்களை காயப்படுத்தியிருப்பார்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உடைந்த இருதயத்தோடு மிகுந்த காயத்தோடு இருப்பீர்கள் என்றால், மிகுந்தமான கனத்த இருதயத்தோடு கூட, வேதனையான இருதயத்தோடு கூட, காயம் நிறைந்த இருதயத்தோடு, ஒருவருக்கும் எனக்கு இல்லை, ஒருவரும் என்னை காப்பாற்ற இல்லை என்று சொல்லி அன்றைக்கு அந்த மனிதர் குற்றுயிராய் கதறி கொண்டிருந்த நேரம் போல ஒருவேளை இந்த வேளையில கூட நீங்கள் குற்றுயிராய் என் இருதயத்திற்கு அந்த காயங்கள் எல்லாரும் நிந்திக்கிறார்கள், எல்லாரும் அவமானப்படுத்துகிறார்கள், எல்லாரும் உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இதயத்திலே ஏராளமான காயத்தோடு இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் அடுத்த வசனம், அடுத்த காரியம் உங்களுக்காகத்தான். வாசிச்சு பாருங்க. அந்தபடியே லேவின் வந்து இடத்துக்கு வந்து எல்லாம் கடந்து போயிட்டாங்க. ஆசாரியன் வந்துட்டு போயிட்டான், லேவின் வந்துட்டு போயிட்டான், குற்றுயிரை விட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த சைடு ஒரு ஆசாரியன், முதலாவது ஒரு ஆசாரியன் வரான். அவன் காயத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். இப்ப அந்த சைடு ஒரு ஆசாரியன் வரான். வசனம் சொல்லுது பாருங்க, அவன் கிட்ட வந்து பக்கமா வந்து பார்க்கிறான். ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பக்கமா வந்து பார்த்துட்டு போயிட்டான். ரெண்டாவது ஒரு லேவியன் வருகிறான். அவனும் பக்கமா என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு பக்கமா ஆனதுக்காங்க பார்த்துட்டு அவனும் போயிட்டான். யாரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தருமே இல்லை. பக்கமா பார்த்துட்டு போயிட்டான். என்ன பண்றது? கையா காப்பாற்று, என்னை எப்படியாவது காப்பாற்று. ஐயா என்னை விட்டுருங்க, என்னை எப்படியாவது கொண்டு போய் உங்க கழுதை வாகனத்தில் ஏற்றி என்னை கொண்டு போய் அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குன்றாங்க, என்னை கொண்டு போய் அங்கே விட்டுருங்க, நான் பொழைச்சிடுறேன். அவன் பேசுறதெல்லாம் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஆசாரியன் லேவினு கிட்ட வந்துட்டு போயிட்டாங்க. மூன்றாவதாய் ஒரு நபர் வருகிறார். மூன்றாவதாய் ஒரு மனிதர் வருகிறார். சமாரியன் அந்த வழியாய் ஒருவர் வருகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, 33வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து, மற்றவங்கெல்லாம் கிட்ட வந்தாங்க, பக்கமா வந்துட்டு போயிட்டாங்க. இவன் கிட்ட
வந்து ஐயோ ரத்த வெள்ளத்தில் இருக்கிறானே, ரத்த வெள்ளத்தில் சிந்தி கொண்டிருக்கிறானே என்று சொல்லி உடைந்துபட்டவனாய், என்னை போல இவன் இருதயத்தில் காயப்பட்டவனாய், என்னை போல சரத்தில் இப்படிப்பட்ட காயங்கள் ஒருவேளை எனக்கு ஏற்பட்டிருக்குமானால், ஒருவேளை இந்த காயம் எனக்கு ஏற்பட்டிருக்குமானால் இதனுடைய வலி எப்படி இருக்கும் என்பதை எனக்கு தெரியும். இது தாங்கொள்ளாத வலி, இது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வலியா இருக்குமே, ரத்தம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறதே, குற்றுயிராய் இருக்கிறானே என்று சொல்லி அவன் கிட்ட வந்து அவனுடைய சரீரத்துக்கு தேவையான காயங்கள் எல்லாம் காலங்கள் எல்லாம் துடைத்து அந்த காயத்திற்கு எண்ணெய் வைத்து அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அவனை அழைத்து சொல்கிறான், சத்திரத்திற்கு அழைத்து சொல்கிறான். அங்கு சென்று அவனுக்கான எல்லா விதமான காரியங்களை அவன் பார்த்து விட்டு கடந்து செல்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் வீட்டில் சென்று இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்கில், மறுநாளிலே நான் புறப்படும் போது 35வது வசனம், மறுநாளிலே நான் புறப்படும் பொழுது 2 பணத்தை அவன் கையில கொடுத்து, இது செலவழிஞ்சா பார்த்துக்க, உள்ளினால நான் மறுபடியும் வந்து கொடுக்கிறேன். பக்கமாக பார்த்து 2 பேர் போயிட்டாங்க. ஆனால் கிட்ட வந்து எல்லா காயத்துக்கும் மருந்தெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் போகிறப்ப வேணும்னா சொல்லுப்பா, சத்திரக்காரன் கையில் 2 பணத்தை கொடுத்துட்டு இது 10 சொல்லு, நான் உனக்கு மறுபடியும் தரேன். என்ன ஒரு அன்பு பாருங்க, ட்ரூ லவ். தாங்க உண்மை அன்பு. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மனக்காயத்தோடு கூட, மனதில் மிகுந்த வேதனையோடு கூட போங்க, என்னதான் வாழ்க்கை, என்னதான் வாழ்ந்து என்ன செஞ்சுட்டு, நேசிக்க ஒருத்தர் இல்லை, நான் நல்லது செஞ்சு என்ன பிரயோஜனம், புரிஞ்சிக்க ஒருத்தர் இல்லை, தேற்று ஒருவர் இல்லை, அந்த மனுஷன் நான் தாங்க, அந்த குற்றியூராக இருக்க மனுஷன் நான் தாங்க, அந்த குற்றியூராக இருக்கிற மனுஷன் நான் தாங்க என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கென்று நல்ல சமாரியன் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயம் இன்றைக்கு வருவார். அந்த அன்பு மாறாது சிஸ்டர், அந்த அன்பு மாறாது பிரதர். அந்த அன்பு உடஞ்சி போன உங்களை தேடித்தான் வந்துச்சு, உங்களை தேற்றத்தான் வந்துச்சு, உங்கள் காயத்துக்கு மருந்து போட, உங்களை உயர்த்த, உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தான் அந்த அன்பு வந்தது. இட்ஸ் a true love. அது உண்மையின் அன்பு, அது கல்லங்கப்பட்ட அன்புங்க. அந்த சமாரியனை போல இன்றைக்கும் அந்த அன்பு உங்களை தேடி வருகிறது சிஸ்டர், பிரதர், ஐயா, அண்ணே, அக்கா, அம்மா, உங்களை தேடி அந்த அன்பு வருதுமா. உடஞ்ச இதயத்தோடு காத்திருக்கிறீங்களே, உடஞ்ச இதயத்தோட இதயத்தில் நிறைய காயம், வார்த்தையினால ஏராளமான காயம். போங்க, பொறுத்து 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 போதுங்க என்று சொல்லி உடஞ்சு போயிருக்கிறீங்களே, உங்கள் காயத்துக்கும் மருந்து போடுகிற ஒரு அன்பு இருக்குது. உங்களை புரிஞ்சிக்க ஒருத்தருமே எல்லாம் நினச்சி உட்காந்துருக்கீங்க சிஸ்டர். நான் சொல்கிறேன், உங்களை இயேசு புரிந்து கொள்ள இருக்கிறார். அது நல்ல சமாரியனாகிய கிறிஸ்துவின் அன்பு அதை புரிந்து கொண்டதாக இருக்குது. உங்கள் கிட்ட வர்றார், இப்போ உங்கள் கிட்ட வர்றார். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற சிஸ்டர், பிரதர், உங்கள் கிட்ட வந்து உங்கள் மன காயத்தை எல்லாம் அவர் பார்க்கிறார். நீங்கள் அந்த மனுஷன் முன்பதாக பட்ட அவமானங்களை அவர் பார்க்கிறார். நீங்கள் வடித்த கண்ணீரை ரா முழுசும் படுக்கைகளே, உங்கள் தலையணையெல்லாம் நனைந்து கண்ணீரால் நனைந்த நாட்களை நினைத்து யோசித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரரே, என் அன்பு சகோதரியே, தேவ ஜனமே, உங்கள் கிட்ட வர்றவர் இப்போ உங்கள் கிட்ட வர்றார். உங்கள் கிட்ட வந்து உங்கள் காயங்களுக்கு அவர் மருந்து போடுகிறார். உங்கள் காயங்களை அவர் ஆற்றிக்கொண்டிருக்கிறார். இஸ் த ட்ரூ லவ். அது உண்மையின் அன்பு. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, அது உண்மையின் அன்பாக இருக்கிறது. அந்த சமாரியன் இயேசு தாங்கங்க, அந்த நல்ல சமாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. அந்த நல்ல சமாரியன் இயேசு. அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அந்த அன்பு இன்றைக்கும் குறைவற்றதாக இருக்கிறது. பாருங்க, மற்றொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இது சம்பவம் போடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் பார்க்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்துக்கு கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்ட அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, இயேசு கணசத்து கடற்கரையில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக வராரு.
அங்கே ஒரு படகு தேவைப்படுகிறது. அந்த படகு பேதுரு கொடுக்குறார். இப்போ பேசு பிரசங்கமெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. பிரசங்கமெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நேராக பேதுருட்ட போய் மீன் பிடிக்கும்படி ஆழத்தில் வலையை போடுப்பேன், அந்த வலையெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆழத்தில் மீன் பிடிக்க போலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. பேதுருக்கு ஒன்றுமே புரியல. உண்மையான அன்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இயேசுவை போல இருக்குங்க, இயேசுவை போல இருக்கும். பேதுரு போய் இயேசுட்ட, ஐயா ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட எந்த கான்வர்சேஷன் நடக்கல, அதுக்கு முன்னாடி மீன் இல்லை, இயேசு போய் ஏன் வலையை அழைச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்கவே இல்லை, ஏன் தனியாக உட்காந்துருக்கேன்னு கேட்கவே இல்லை, ஏன் மீன் பிடிக்க போலியான்னு எதையுமே கேட்கவே இல்லை. உண்மை அன்பு இருக்குமென்றால் உங்களை கேட்காமையே நீங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்த அன்புங்க. அது இயேசுவோட அன்பு மட்டும்தாங்கங்க, அது இயேசுவோட அன்பு மட்டும்தாங்க. நீ பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நேராக பேதுரு ஆழத்தில் கொண்டு வளைய போடு. என்னடா நம்ம எதுவுமே சொல்லவே இல்லையே இவர்கிட்ட, நான் முழுசும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் கிடைக்கல, அதான் அதுக்கப்புறம் அவர் டைரக்டாக வந்தோம்னு சொல்கிறார். உண்மையான அன்பு இப்படித்தாங்க இருக்கும், இப்படித்தான் இருக்கும் உண்மையான அன்பு. நீங்கள் சொல்லவே தேவையில்லை, உங்களை அப்படியே 100% புரிஞ்சுக்குவார், 100% புரிஞ்சுக்கிறார். உங்கள் சூழ்நிலையை 100% புரிஞ்சுக்கோங்க. அந்த அன்பு பேதுருவை புரிஞ்சுக்கிட்ட அன்பு. அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான், உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறான், வெளியே சொல்லவும் முடியல. சில நேரத்தில் நீங்கள் கூட இப்படி தான் பேதுரு மாதிரி வெளியே சொன்னால் போங்கங்க, சொல்லி யார்கிட்ட ஆறுதல் தேடுறதுனே தெரியல. சொல்லத்தான் நம்மளை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, ரொம்ப பேசத்தான் நம்மளை இன்னும் இளக்காரமாக யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கூட பேதுரு மாதிரி தான் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் சொல்லவே தேவையில்லைங்க. உண்மையான அன்பு, ஆண்டவராக இயேசுவின் அன்பு, அந்த அன்பு உங்கள் கிட்ட வந்து, பேதுரு உனக்கு என்ன மீன் தானே வேணும், போய் ஆழத்தில் வளைய போடுன்னு சொன்ன அந்த அன்பு இன்றைக்கு உங்களை தேடி வந்து, இன்றைக்கு உங்களை தேடி வந்து அந்த அன்பு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும். நீங்கள் சொல்லி தெரிய வைக்கிற அன்பு வேறங்க. நீங்கள் சொல்லி உங்கள் இதயத்தில் நீங்கள் யோசிக்கும் பொழுதே உங்கள் கிட்ட வந்து உங்கள் யோசனையை அறிந்து அதற்கான காரியத்தை செய்து கொடுக்குற ஒரு அன்பு இருக்குமானால் அது கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தாங்க. சில வேளை நம்ம பிரச்சனையை நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். நீங்கள் இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? மிகுந்த அன்பு எப்படிப்பட்ட இருக்க அன்பு தெரியுமா? நீங்கள் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதே அந்த அன்பை புரிஞ்சுக்கும். இவனுக்கு இந்த பிரச்சனையோட காத்திருக்கான்னு சொல்லி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கிட்ட வந்து உங்கள் பிரச்சனைக்கான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கிடுறது அன்பு தாங்க. அது கிறிஸ்துவின் அன்பு, அது உன்னதமான அன்பு, அது உயர்வின் அன்பு, அது உங்கள் வாழ்க்கை செழிப்பை கொடுக்கிற அன்புங்க. அது ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத அன்புங்க, வெட்கப்படுத்தாத அன்பு. பாருங்க, திரளான மீன்கள், இயேசு சொன்ன மாதிரி திரளான மீன்கள் அவன் போட்ட உடனே வசனம் சொல்லுது, திரளான மீன்களை பிடிக்க உடனே 2 படகு நிறைஞ்சு வந்துருச்சு. 2 படகு நிறைஞ்ச உடனே இப்ப பேதுரு சொல்றாரு பாருங்க, வசனம் அப்படியே பாருங்க, இங்க 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நான் பாவியான ஒரு மனுஷன், நான் பாவியான ஒரு மனுஷன். பேதுரு சொல்ற, நான் பாவிங்க, ஐயோ என்னை விட்டுருங்க, என் பக்கத்தை வராதிங்க, ஐயோ நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க நான் பாவிங்க, நான் கெட்ட சுவாபம் படைச்சவன், நான் கெட்ட எண்ணம் படைச்சவன், நான் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன், மிருக குணம் உள்ளவன், நான் சண்டைக்காரி, நான் கோவக்காரி, நான் மற்றவங்களை எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு பேசுகிற ஒருத்தரையும் மதிக்காத ஒரு நபர், நான் பாவி, என்னை விட்டு போயிருங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் இயேசு கிட்ட வந்து, ஏப்பா அப்படிலாம் சொல்ற? ஒருவேளை இன்றைக்கு கூட பேதுரு மாதிரி நீங்க கூட நான் பாவிங்க, ஐயோ என்னை யாருக்குமே பிடிக்காதுங்க, நான் எடுத்தெறிஞ்சு பேசுறேன், நான் மதிக்காதவங்க, நான் கோபக்காரிங்க, ரொம்ப மோசமான மிருக குணம் உள்ள தவறுவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட மனுஷியா இருந்தாலும் சரி, இயேசுவின் அன்பு உங்களை நேசிக்கிறது. அந்த அன்பு குறைவற்ற அன்பு, மிகுந்த அன்புங்க. அது மிகுந்த அன்பு. அந்த மிகுந்த அன்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த மிகுந்த அன்பு உங்கள் சூழ்நிலையை மாற்றும். அந்த மிகுந்த அன்பு உங்களை தேற்றுங்க. பேதுரு சொல்லாத முன்னாடியே அவன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அன்பு, நீங்கள் சொல்லாத முன்னாடியே உங்கள் சூழ்நிலையை அந்த அன்பை புரிஞ்சு கொள்ளும். உங்களை விட்டுட்டு போன ஜனத்து முன்பதாக, உங்களை கைவிடப்பட்ட ஜனத்து முன்பதாக அந்த அன்பு உங்களை உயர்த்தும், கனப்படுத்தும். உங்களை விசாரிக்கிற அன்புங்க அது, உங்களை தேற்றுகிற அன்பு அதுங்க, உங்களை நடத்துகிற அன்பு அதுங்க.
ஒரு நாளும் மாறாது. நீங்கள் உங்களை எப்படி வேணால் சொல்லலாம், நீங்கள் பாவின்னு சொல்லலாம், உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம், ஆண்டவரே நான் ரொம்ப மோசமான, எப்படிப்பட்ட நாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. அந்த அன்பு மாறாததுங்க, அந்த அன்பு மாறாதது, அந்த அன்பு மாறாதது. பாருங்க, இந்த சம்பவத்துக்கு நேராக அடுத்த காரியத்துக்கு போகிற பாருங்க. இந்த பேதுரு இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு காலம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரத்துக்கு போக முடியாத நாள் வருகிறது. அந்த நாளுக்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்கிறது. இயேசு சொல்கிறார், பேதுரு, நான் சிலுவையில் அறைய போகிறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்ன உடனே, இல்லை ஆண்டவரே அப்படிலாம் செய்ய மாட்டேனே, இல்லை நீ செய்வேன்னு சொன்ன மாதிரியே, அவர் சொன்ன மாதிரியே பேதுரு 3 முறை மறுதளிக்கிறான். இப்போ இயேசு 3ஆம் நாள் சொன்ன மாதிரியே அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இப்பொழுது 3ஆம் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் சம்பவம் போடப்பட்டிருக்கு, நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். சொன்ன மாதிரியே இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டார். இப்போ திபேரியா கடற்கரையில் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு முன்பு இயேசு திபேரியா கடற்கரையில் போய் நிற்கிறார். இயேசு போகிறார். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்துட்டார். அப்படின்னு இயேசு கூடயே சாப்பிட்டு இயேசு கூடயே தூங்கிட்டு இருந்த, அவரோடு கூட எல்லா ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாம். இப்போ இயேசு இல்லைன்னு மறுபடியும் தன்னுடைய பழைய வேலைக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். மீன் பிடிக்கவே திரும்பி போகிறாங்க. அந்த நேரம் இயேசு அப்பா ஏதாவது இருக்குதா சாப்பிட்றதுக்குன்னு கேட்குறாங்க. அது இயேசுவோட வார்த்தைன்னு தெரிஞ்சவொடனே யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. படகு கரைக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்காய் சுட சுட மீன்கள் ஆயத்தமாக வைக்கப்படுது. மீனெல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே 21ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இயேசு முதற்கொண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி பாருங்க, இயேசு கூடயே இந்த 3.5 ஆண்டுகள் பாவியான மனுஷனை விட்டு போயிருன்னு சொன்ன உடனே இயேசு நீ மனுஷரை பிடிக்கிறவன் ஆகுவேன்னு சொல்லி இயேசு தன்னோட கூட பேதுருவை சேர்த்துக் கொள்கிறார். இப்பொழுது 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடையே பிரயாணிக்கிறான். இயேசு பற்றி நிறைய காரியத்தை தெரிஞ்சவர் இந்த பேதுரு தாங்கங்க. இப்போ இயேசு பரத்துக்கு ஏறும்படியாக பரலோகத்துக்கு போகிறார். பரலோகத்துக்கு போக வேண்டிய காரியம் நேரம் வந்து விட்டது. இப்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது எப்படின்னு சொல்லி 3.5 ஆண்டு காலம் தன்னோடு கூட இருந்து தனக்கான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்த பேதுரு மண்டையிலே பேதுரு மறுதளித்தால் இயேசுவை யார் என்று தெரியாது என்று சொன்னான். ஆனாலும் அவனை தேடி வந்தார். அவர் தேடி வந்து சீமோன் பேதுரு அப்படின்னு கேட்ட உடனே மனசு உடைஞ்சு போயிட்டான். பேதுரு மனசு உடைஞ்சு போயிட்டு மனமுடைந்து போய்விட்டான். பாருங்க, இயேசு 3 வருஷம் பேதுருவை கூட வச்சுக்கிட்டார். ஆண்டோடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? தன் தேவைக்காக பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிகிற அன்பு அல்லங்க. 3 வருஷம் அவர் உலகத்தில் இருந்தார். அவருக்கு சீஷர்கள் தேவை, சில மனிதர்கள் தேவை. அதற்காக பேதுருவை கூட வச்சுக்கிட்டார். இப்போ பரலோகத்துக்கு போகிறாரு. இப்போ அவங்க தேவையில்லைன்னு தூக்கி எறியலைங்க. அன்றைக்கு எப்படி கனசரேத் கடற்கரையில் தேடி வந்தாரோ இன்னைக்கு திபேரியா கடற்கரை தான் வேறையே ஒழிய அன்பு ஒரே மாதிரி தான் இருக்குது. தன் தேவைக்காக பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிகிற எத்தனையோ உறவுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்க தேவைக்கு மட்டும் வருவாங்க, அவங்க காரியத்துக்கு மட்டும் வருவாங்க, அவங்க சூழ்நிலைக்கு மட்டும் வருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்ச உடனே நீங்கள் யாரோ நான் யாரோன்னு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட உறவுகள் மத்தியில் தன் தேவைக்காக பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியாத ஒரு அன்பு தெரியுமா? அது இயேசுவின் அன்பு. இட்ஸ் அ ட்ரூ லவ். உண்மையின் அன்புங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிற அன்புங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, அதாங்க என் ஃப்ரெண்டு அப்படி தான் இருந்தாங்கங்க, என் கூட பிறந்த எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்களே, உங்கள் கூட வேலை செய்கிறவங்களை பற்றி யோசிக்கிறீங்களே. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் கூட வேலை செய்கிறவ எல்லாத்தையும் நீங்கள் வேலைக்கு போகிறப்ப தான் பார்த்தீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பரப்ப நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப தான் அது ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா, நீங்கள் தாயின் கற்பத்தில் கருவாக உருவாகிறப்பயே இயேசு மிகுந்த அன்பு உங்கள் மேலே வச்சிருந்தனால தாங்க, மிகுந்த அன்பு உங்கள் மேலே இருந்தனால தான் உங்களை அந்த தாயின்
கர்ப்பத்தில் அந்த குடும்பத்தில் பிறக்க வச்சாரு, அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாரு, அந்த உங்க ஃப்ரெண்ட் அந்த ஸ்கூல்ல அவரே மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தாருங்க. அந்த காலேஜில் போறப்ப அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவரு தான் கொடுத்தாரு. அவருக்கு தெரியும் நீ உடஞ்சு போய் சோர்ந்து போன நேரமெல்லாம் இந்த ஃப்ரெண்டு உனக்கு தேவை, இந்த நண்பர் உனக்கு தேவைன்னு சொல்லி சில உறவுகளை அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க கண்கூடாய் பார்த்து மெய்சிலிர்த்து போகிற உறவுகள் இருக்கிறார்கள், மெய்சிலிர்த்து போகிற அநேக உறவுகள் இருக்கிறார்கள். ஆனால் நன்றா யோசிச்சு பாருங்க, அந்த உறவுகள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கல. உங்களுக்கு தேவை என்பதை என் ஆண்டவராகிய இயேசு அறிந்தபடினாலே அவர் தாங்க அதை கொடுத்தாரு. அந்த ஃப்ரெண்ட் அவர் தான் கொடுத்தாரு, அந்த கூட வேலை செய்யற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. அந்த உறவுகள் எல்லாம் இந்த நீங்கள் பார்த்து கொண்டு கண்களால் பார்த்து, ஒருவேளை ஒரு பிறந்த நாள் திருமண நாள் பாருங்க, விடிய விடிய எல்லாம் வேலையும் செய்வாங்க, சில பரிசுகளை வாங்கி கொடுப்பாங்க, மெய் சிலிர்த்து போயிருவோம். ஐயோ என் மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம், எனக்காக இத்தனை வேலை செஞ்சு கொடுக்குறாங்களே, இத்தனை காரத்தை சகிச்சுக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க பார்க்கிற மனிதர்களுடைய அன்பை பார்த்தே நீங்கள் மனதுருகுவீர்கள் என்றால், நீங்கள் பார்க்கிற மனிதனுடைய அன்பை கண்டே நீங்கள் அழுது கொண்டு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒருவேளை அந்த பார்க்கிற மனிதனுடைய அன்பை கண்டே நீங்கள் மெய் சிலிர்த்து போவீர்கள் என்றால், அந்த மனிதரை கொடுத்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும். இட்ஸ் a true love. அதுதாங்க மிகுதியான அன்பு. நீங்கள் பார்த்து கொண்டு அந்த நண்பர்கள், உறவினர்கள், அந்த குடும்பத்தார் எல்லாவற்றையும் கொடுத்தது கிறிஸ்துவின் அன்புங்க. அந்த அன்பு எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த அன்பு தாங்க உங்களை தேற்ற முடியாது அந்த நபரை உங்களுக்கு கொடுத்துச்சு. நீங்கள் ஸ்கூலுக்கு போன உடனே நேராக அந்த ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலில் வந்து சேர்ந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஆவாங்கன்னு முத நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப உங்களுக்கு தெரியாதுங்க, முத நாள் காலேஜுக்கு போகிறப்ப தெரியாதுங்க, முத நாள் வேலைக்கு போகிறப்ப உங்களுக்கு தெரியாதுங்க. அவர் தான் பழக வச்சார், அவர் தான் அந்த வேலை செய்ய வச்சார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த லவ், ட்ரூ லவ், உண்மையான அன்புங்க, உண்மையான அன்புங்க, உண்மையான அன்பு, மிகுந்த அன்பினாலே உங்களை கவர்ந்து இழுத்த அன்பு அதுங்க. பிரதர், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. பிரதர், சிஸ்டர், அக்கா, அண்ணே, ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு தவறு கூடவா நீங்கள் செய்யலை, ஒரு பொய் கூடவா நீங்கள் சொல்லலை, ஒன்று கூட நீங்கள் செய்யவில்லையா? ஆனாலும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அவர் என்ன குறை வச்சுட்டார் சிஸ்டர்? அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கல? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? தேவ ஜனமே, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நீங்க பாவம் செய்வீங்கன்னு தெரிஞ்சும், நீங்க பாவம் செய்வீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை விட்டு கொடுக்காத அன்பு அது. நாளைக்கு இந்த பாவத்தை நீங்க செய்வீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சும் உங்களை அவர் கைவிடலை. அடுத்த மாதம் இந்த தவறை நீங்க செய்வீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சும் உங்களை அவர் நேசிக்கிறது பின்வாங்கவே இல்லை. கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நீதிமானா நீங்களும் நானும்? அவ்வளவு சரியாய் வாழ்ந்த நபரா நீங்களும் நானும்? இல்லையே. எத்தனை தவறுகள் செய்திருக்கிறோம், எத்தனை காரியங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இயேசுவின் அன்பு மாறலையே. இட்ஸ் a true love. அது மாறவே இல்லையே, அது மாறவே இல்லையே, அது மாறவே இல்லையே. யோசிச்சு பாருங்க. ஒன்றா ரெண்டா? நீ இனிமேல் பாவம் செய்ய மாட்டீங்க, இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டீங்கன்னு எந்த நிச்சயமும் இல்லை. ஆனாலும் உங்களை ஒரு முறை கூட குற்றவாளியாக அவர் பார்த்ததே இல்லை. எத்தனையோ மனிதர்கள் உங்களை குற்றவாளின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ இதை தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்பை சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி உங்களை காயப்படுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க அதன் மூலியமா. ஆனால் அவங்களை இன்னைக்கு வரைக்கும் மகனே மகளேன்னு தவிர வேற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்தவே இல்லையே. மகனே மகளேனுங்கிற வார்த்தையை தவிர வேற எதையும் அவர் பயன்படுத்தவே இல்லை. சகேவுக்கு ஒரு பேர் வச்சாங்க, பாவியான மனுஷன். விபச்சார ஸ்திரீன்னு ஒரு பெயர். ஒவ்வொருவருக்கும் உலகம் ஒவ்வொரு பெயர் வைத்தது. ஆனால் இயேசு மகனே மகளே என்கிற வார்த்தையை தவிர வேற எந்த ஒரு வார்த்தையும் உங்களை கூப்பிடலை. யோசிச்சு பாருங்க. நீங்கள் எத்தனை உறவுகளை தேடி போனாலும் சரி, எத்தனை உறவுகள் உங்களை தேடி வந்திருந்தாலும் சரி, அவருடைய மிகுந்த அன்பு இன்றைக்கு உங்களை நிரப்புகிறது. இன்றைக்கு அந்த அன்பு உங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் வருகிறது, உங்களை தேற்றுகிறது. அந்த அன்பு உங்களை மன்னிக்கிறது, உங்களை அரவணைக்கிறது,
உங்கள் தேவைக்காய் பயன்படுத்தி விட்டு போகிற அன்பு அல்ல, தன் சூழ்நிலைக்காய் பயன்படுத்தி விட்டு போகிற அன்பு அல்ல. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற அன்பு அல்லது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற அன்பு. இன்றைக்கு அந்த அன்பு உங்கள் இருதயத்தில் வருகிறது. அப்படி அன்பை நினைங்க. இன்னும் பொய்யான அன்பை தேடி தேடி இன்னும் எவ்வளவு காலம் ஓட போறீங்க? பொய்யான அன்பை தேடி இன்னும் எவ்வளவு காலம் மாய்மான அன்பை தேடி ஓட போகிறீங்க? சிஸ்டர், பிரதர், தங்கச்சி, தம்பி, இன்னும் பொய்யான அன்பை தேடி இன்னும் எவ்வளவு காலம் ஓட போற? உண்மையான அன்பு காத்து கொண்டு இருக்கிறது. உன்னை குற்றப்படுத்தாத, உன்னை குறை சொல்லாத, உன்னை விட்டு கொடுக்காத, உன்னை தூக்கி எறியாத. நீ சொல்றதுக்கு முன்னாடியே உன் தேவை என்பதை, நீ எப்படிப்பட்ட மனுஷன் என்பதை அறிந்து உன் பக்கத்தில் வந்து நிற்கிற, உனக்கு தோள் கொடுக்கிற, உனக்கு சப்போர்ட்டரா கம்ஃபர்டரா இருக்கிற ஒரே அன்பு கிறிஸ்துவின் அன்பு தான். இந்த நாளில் அந்த அன்பை நினைஞ்சு பாருங்க. இந்த நாளில் அந்த அன்பை நினைச்சு பாருங்க. அந்த அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பும். எபேசியர் 2:4 சொன்னபடி நம்மில் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவனுடைய மிகுந்த அன்பினாலே உங்கள் வாழ்க்கை எல்லாம் மாறும், உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாறும். அந்த அன்பை தினந்தோறும் உணருங்க. தினந்தோறும் காலையில் எந்திரிக்கிற பொழுது அந்த உணர்ந்து அந்த அன்புக்காக நன்றி சொல்லுங்க. அந்த அன்பை போற்றுங்க, அந்த அன்பை உயர்த்துங்க. ஃபீல் த லவ் ஆஃப் ஜீசஸ். கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும். அது தூக்கி எடுக்கும், சுமக்கும், உங்களை வாழ வைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த அன்பு உங்களை உயர்த்தும் என்று சொல்லி? விசுவாசத்தோட நம்பிக்கையோடு தினந்தோறும் அந்த அன்புக்கு நன்றி சொல்லுங்கள். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம்.